வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து நான் குருஜி பேசுகிறேன். இது ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாந்திரிக தொழில் செய்கிற ஒருத்தர் நல்லா அந்த ஊரில் நல்ல பேர் எடுத்தாருன்னா, அவங்கள வளர்ச்சியில் பொறுக்க முடியாத சில நபர்கள் அவருக்காக மாந்திரிக வேலைகள் செஞ்சு, அந்த மாந்திரிக தொழிலே பலிக்காத அளவுக்கு அவங்களுக்கு மாந்திரிக ஏவல் வச்சுருவாங்க, செய்வினை வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் நடக்காது. எந்த மாதிரி வசீறு வேலைகள் செஞ்சாலும் அது நடக்காமல் போயிடும். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால், எந்த மாதிரி வசீறு வேலை செஞ்சாலும் உடனே வேலை இருக்கும், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சாவது வேலை இருக்கும். ஆனால் இந்த எதிரிமார்கள் உங்களுக்கு செய்வினை வச்ச பிற்பாடு, அவங்க தேவதை உங்ககிட்ட ஓடி போயிட்டுருக்கோம். அந்த தேவதை சக்தி உங்ககிட்ட இல்லாதனால, எந்த மாந்திரிகத்தில் வசியம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அது பலிக்காமல் போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு மந்திர வேலைகளுக்காகவோ, இல்லை ஒரு ஒரு தோஷ பரிகாரத்துக்காகவோ நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா, அந்த பணம் வாங்கினவங்கிட்ட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை அந்த பணம் திருப்பி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அது பிரச்சனையாகாமல் இருக்கும். அந்த பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இது பற்றியும், இது சரி பண்ணுறதுக்கும், இது எப்படியெல்லாம் அது நம்மளுக்கு அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராமல் நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கும் நான் வழிமுறை சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்னொரு பார்த்திங்கன்னு சொன்னால், அவன் அருள் வாக்கு சொல்லினே இருப்பாங்க. ஒரு 5 வருஷமோ, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அப்படி சொல்லினே இருப்பாங்க. சில நாட்களை கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால், வாக்கு பலிக்காது. அவங்க சொல்கிறதெல்லாம் அது எதிராளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் உங்ககிட்ட அருள் கேட்குறாங்களோ, வாக்கு கேட்குறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது பொருந்தாத விஷயமாகவே நீங்கள் வாக்கு சொல்லுவீங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா, "எப்பா எனக்கு சம்மந்தம் இல்லாத வாக்காக இருக்காப்பான்னு" சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களாக வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இறை அருளால் உங்களுக்கு வாக்கு சொல்கிறது நின்று போயிடும். நீங்கள் நினைச்சாலும் திருப்பி வாக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க தெய்வத்தை கட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தெல்லாம் கட்ட முடியாது. உங்களுக்கு கட்டு போட்டுருவாங்க. உங்களை ஸ்தம்பனம் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு தெய்வ அருள் உடம்புல இறங்காமல் போயிடும். அதெல்லாம் அந்த தெய்வ அனுகிரகத்தால் தான் நீங்கள் சொல்கிற வாக்கு பலிக்காமல் போயிடும். அது பற்றியே நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு உடம்பு திடகாத்திரமான உடம்பு, நல்ல ஆரோக்கியமான உடம்பு, நல்லா வேலை செய்யக்கூடிய, வெயிட்டு தூக்கக்கூடிய உடம்பாக இருக்கும். மாந்திரிக துறையில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை ஞானத்துறையில் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு மெலிஞ்சு போயிடும். எந்த வேலையும் செய்ய முடியாது போயிடும். உடம்புல வலிகள் அதிகமான ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வு, டயர்டாக இருக்கும். கை காலெலாம் சோர்வாக இருக்கும். எந்த வேலை செய்ய முடியாத அவங்க முடக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பஞ்சபூத தத்துவத்தில் தான் இந்த உடம்பு நம்மளுக்கு உருவாகிருக்கு. அதனால தான் பஞ்சபூதத்தில் செய்யக்கூடிய எல்லா மாந்திரிக வேலைகளும் நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி பஞ்சபூத தத்துவத்தில் செஞ்ச மாந்திரிக பிரயோகத்தையும் அந்த பஞ்சபூத தத்துவத்திலேயே நம்ம உடல் பாதுகாத்துக்கலாம். வராது முன்னாலேயே பாதுகாத்து அந்த பயிற்சி நம்ம பண்ணோம்னா, நம்ம உடலுக்கு எந்த வகையான மாந்திரிகம் கட்டுகளும், மாந்திரிக செய்வினைகளும், ஏவல்களும், பில்லிகளும், சூழ்நிலைகளும் வச்சாலும் உங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இது பார்த்திங்கன்னா, பஞ்சபூதத்தால் ஆகுன இந்த உடம்பு ஒரு ஒரு அங்கத்துலேயும் ஒரு ஒரு எழுத்தாக இருக்குது. இந்த உடம்பு ஒரு அங்கத்துக்கும் ஒரு எழுத்தாகவே இருக்குது. அந்த எழுத்து வச்சு அந்த மாந்திரத்தை அந்த மந்திர சொல்ல நம்ம பயிற்சி பண்ணணும். ஒரு அங்கத்திலும் கண், மூக்கு, வாய், செவி, காது,
கை, கால், மூட்டு, தோள்பட்டை, நெஞ்சு, வயிறு பகுதி, இப்படி எத்தனை பகுதிகள் இருக்கோ அத்தனை பகுதிகளிலும் எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்கும் கூறிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்குரிய சக்தி இருக்குது. அதுக்குரிய பயிற்சி இருக்குது. இப்படி உடம்பு முழுவதும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் இந்த மந்திர எழுத்துகள் பிரயோகம் பண்ணி அதை நம்ம முறையாக பயிற்சி பண்ணோம்னு சொன்னால் எந்த வகையான செவின கோளாறும் உங்களை அணுகாது. எந்த மாந்திரிகத்தாலும் உங்களுக்கு கட்ட முடியாது. எந்த தெய்வ சக்தியும் உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கும். எப்படிப்பட்ட சித்திகளும் உங்களுக்கு தானாக வந்து உங்களுக்கு அமையும். இதில் வந்து அவ்வளோ விசேஷமானதாக இந்த பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து குருமார்கள் மட்டும் செய்யக்கூடிய பயிற்சி, யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி சொல்லித்தராதனால தான் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் மாந்திரிக துறையில் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த வழிமுறையை சொல்லித்தரேன். இந்த வழிமுறை பார்த்திங்கன்னு சொன்னால் இது எல்லோரும் மாந்திரிகம் தெரிஞ்சவங்களும், கற்றுக்க போகிறவங்களும், கற்றுக்கினவங்களும், அருள்வாக்கு சொல்கிறவங்களும், ஞானத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தேவைப்படும். இது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல நோய் இருக்காது. ஒரு மந்திர கட்டால் உங்களுக்கு கட்ட முடியாது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து செவின கோளாறுகள், அது வந்து செவின கோளாறு வந்து பல வகை உண்டு. அது வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் உடம்புல வந்து பாதிப்பு இல்லாத உங்கள் உடம்பு வந்து திடகாத்தமாக காத்துக்கலாம். அப்படிப்பட்ட பயிற்சி இது. இந்த பயிற்சி தேவைப்பட்டால் வந்து கற்றுக்குங்க. இது ரொம்ப நல்ல பயிற்சி. யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை கற்றுக்குனீங்கன்னா எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம், தைரியமாக வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உடல் கட்டுன்ற ஒரு மந்திர பிரயோகமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அதனால் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது. கற்றுக்கிட்டு பலனடைங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.